திராவிட இயக்கத்தை மழுங்கடிக்க பல வேடங்களில் வருபவர்களை அடையாளம் கண்டு தடுக்க வேண்டும் என்று திராவிடர் இயக்க தமிழர் பேரவை விழாவில் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திராவிடர் இயக்க தமிழர் பேரவை சார்பில் விருதுகள் வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டை அன்பகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், RSSின் காக்கி அரைக்கால் சட்டை போட்டவர்கள் அரசு பணியில் இருக்க முடியும் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். இதை ஒடுக்க வேண்டுமென்றால் நாம் இன்னும் போராட வேண்டிய நிலையில்தான் உள்ளோம் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் தமிழ் தேசியம், நீல புரட்சி என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்படி பல வேடத்தில் வந்து திராவிட இயக்கத்தை மழுங்கடிக்க முயல்வதை தடுக்க வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். சாதனைகளை அவர் கொண்டு சேர்த்த கொள்கைகளை இன்றைக்கும் அது வெற்றி நடை போடுகிறது. தொடர்ந்து வெற்றி நடை போடும் என்கின்ற அந்த தாங்க முடியாத ஆத்திரத்தில்தான் அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரூபத்தில் வருகிறார்கள். தமிழ் தேசியங்கிற பேரில் ஒருத்த வரான், நீல புரட்சின்னு ஒருத்த வரான், ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் எல்லா விதத்திலும் எல்லா வேடத்திலும் வந்து எப்படியாவது இந்த திராவிட இயக்க உணர்வை மழுங்கடித்து விடலாம் என்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிர்க்கின்ற பணி நமக்கு தலையாய பணி. அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும்.